why you have selected housekeeping அப்படின்னு. Sir, excuse me sir, really I don't know what is meant by housekeeping and all. What type of work I don't know really. வேலைக்கு போகணும் அது மட்டும்தான் என்னோட தாட். செலக்ட் ஆகி நான் அந்த வேலையை அப்படியே பண்ணினேன். இந்த ஃபோட்டோ போனது வந்து அதுக்குள்ளே அவங்க சிகப்பு ரோஜாக்களுக்கு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு கன்னிமராவில் இருக்குது. இப்போ அந்த ஊர்வசி கடையை விட்டு கன்னிமராவுக்கு வந்துடுச்சு. கன்னிமராவில் வந்து என்னை வந்து கேஆர்ஜி சார் வந்து கூட்டிகிட்டு போனார். அவர் தான் ப்ரொடியூசர். எங்கள் அப்பா ஏற்கனவே வெளியில் வேலைக்கே போகக்கூடாது, வேலைக்கே போகலன்னா எப்படி நடக்கும் கதை. ரொம்ப ஓவர். அவரெல்லாம் வந்து ராணிப்பேட்டை இல்லை, நார்த் ஆர்காட் சைடு. அவரும் வந்து ஜமீன்தார் மாதிரி. அவர் அங்கெல்லாம் டெரராக இருப்பார். ஆனால் அவரு சினிமாவில் நடித்தார். வேலைக்கே அனுப்பக்கூடாது, வேண்டாம், பொம்பளை பசங்க வேலைக்கே போகக்கூடாதுன்றதுனால அதனால தான் எங்கள் அக்காவோட கார்டியனாக வந்தார் இன்டர்வியூக்கே. அந்த மாதிரி காலகட்டத்தில் பாரதி ராஜா ஒன்று வர சொல்கிறான், நீங்கள் அவனை ஏற்கனவே அதில் பார்த்தீங்களாமே. அவன் வந்து அவர் பேசுவார், ஏன்னா அவர் பார்த்து வந்தவர். அவரெல்லாம் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு தான் வாங்குவேன், வேலைக்கு போகிறதுக்கே வாங்கின்னு இருக்கேன். ஆமாம், அதனால நான் சொல்லாமல் கொள்ளாமல் நைட் ஷிஃப்ட்டு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி, ஏன்னா இது வந்து நைட்டு தான் ஷூட்டிங் வச்சாங்க இந்த சிகப்பு ரோஜாக்கு. எல்லாம் இன்டர்வியூவில் இருந்தோம், உட்காந்துருந்தோம். எனக்கு இன்டர்வியூவில் கேட்ட கேள்வி வந்து, why you have selected housekeeping அப்படின்னு. Sir, excuse me sir, really I don't know what is meant by housekeeping and all. What type of work I don't know really. You have to explain to me. But I understood only the house. Okay. So I thought more or less like வீட்டில் இருக்கிற வேலை மாதிரி அப்படின்னு நினச்சி தான் நான் டிக் போட்டேன். அப்படி அப்போது சொன்னாங்க, நீங்கள் ரூம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பாய்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணோம், இதுதான் வேலை அப்படி. Oh, this I like it, sir. Suppose if the hotel is running in shortage of workers, illa or strike, workers are not coming to clean the bathroom, to do the bed, what you will do? என்ன தோணுச்சுன்னே எனக்கு தெரியாது. I don't mind doing all that work, sir. உடனே செலக்டட். நமக்கு தான் வேலைனா பிடிக்குமே. செலக்ட் வேலைக்கு போகணும் அது மட்டும்தான் என்னோட தாட். செலக்ட் ஆகி நான் அந்த வேலையை அப்படியே பண்ணினேன். இந்த ஃபோட்டோ போனது வந்து அதுக்குள்ளே அவங்க சிகப்பு ரோஜாக்களுக்கு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு ஹாய் ஹூயின்னு பேசிச்சு பாரு, அந்த பொண்ணை போய் பிடிச்சின்னு வாங்கன்றாங்க. அந்த பொண்ணு கன்னிமராவில் இருக்குது. இப்போ அந்த ஊர்வசி கடையை விட்டு கன்னிமராவுக்கு வந்துடுச்சு. கன்னிமராவில் வந்து என்னை வந்து கேஆர்ஜி சார் வந்து கூட்டிகிட்டு போனார். அவர் தான் ப்ரொடியூசர். ஓகே. அவர் தான் வந்து உங்கள் அப்பா உட்காந்துருக்காங்க. நாங்கள் ரிசப்ஷன்லேருந்து ஃபோன் வந்து, எங்கள் அப்பா ஏன் என்னையை தேடிட்டு ஹோட்டலுக்கு வந்தார் அப்படின்னு. ஏன்னா எங்கள் அப்பா ஏற்கனவே வெளியில் வேலைக்கே போகக்கூடாது, வேலைக்கே போகலன்னா எப்படி நடக்கும் கதை. ரொம்ப ஓவர். அவரெல்லாம் வந்து ராணிப்பேட்டை இல்லை, நார்த் ஆர்காட் சைடு. அவரும் வந்து ஜமீன்தார் மாதிரி. அவர் அங்கெல்லாம் டெரராக இருப்பார். ஆனால் அவரு சினிமாவில் நடித்தார். அவர் குட்டியாக அவருக்கு ஊர்லலாம் வந்து நடிகர் சண்முகம் தான் பேர். அவர் நடித்தனால அவருக்கு சினிமாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தனால என்ன சினிமாவுக்கு வேலைக்கே அனுப்பக்கூடாது, வேண்டாம், பொம்பளை பசங்க வேலைக்கே போகக்கூடாதுன்றதுனால அதனால தான் எங்கள் அக்காவோட கார்டியனாக வந்தார் இன்டர்வியூக்கே. அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒருத்தர் அப்பா ஏன் வராரு கன்னிமராக்குன்னு சொல்லிட்டு போய் அப்படி பார்க்குறேன். லாபியில் எட்டி பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறாரு. ஆனால் அது கேஆர்ஜி ப்ரொடியூசர். அப்புறம் போய் நின்று, அம்மா நான் வந்து கேஆர்ஜி ப்ரொடியூசர்ம்மா. சரிங்க சார், பாரதி ராஜா ஒன்று வர சொல்கிறான், நீங்கள் அவனை ஏற்கனவே அதில் பார்த்தீங்களாமே. அவன் வந்து அவர் பேசுவார், ஏன்னா அவர் பார்த்து வந்தவர். அவரெல்லாம் அப்படியே சரி மறுபடியும் பாரதி ராஜா சாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட் அமுதா கிட்ட சொல்கிறேன், என்னடி இது பெரிய தொல்லையாக இருக்குது, சரி நம்ம டியூட்டி முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. சரி டியூட்டி முடிஞ்சால் மேன்னு இருப்போம். நான் வந்து 5 ஃப்ளோர் ஏறி இறங்கணும், லிஃப்ட்லலாம் போகக்கூடாது. அதான் என்னோடய சூப்பர்வைசிங் வேலையே 5 ஃப்ளோரை ஏறியார். பேனர்ஜி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு டி நகருக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி, இங்கே மவுண்ட் ரோட்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இறங்கி இங்கே போனால் கிட்டத்தட்ட ஒரு 100 பொண்ணுங்க அழகாக லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுனா அழகழகாக உட்காந்துருக்குறாங்க. அங்கே தெருவில் நின்றுட்டே இருக்கும். அப்போ கேஆர்ஜி சாருடைய பசங்க கங்காவும் அவங்க தங்கச்சியும் வெளியில் விளையாடிட்டு இருந்தவங்க, அக்கா நீங்கள் தானே தூர்தர்ஷனில் வர்ற அக்கா தானே, கதை சொல்கிற அக்கா தானேன்னு என்னை பிடிச்சதுங்க. குழந்தைங்களா இருக்கவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தைங்க வந்து பிடிச்சதுங்கம்மா. உடனே அத்தனை பேர்ல என்னையே தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியாக தொடர்ந்து வந்து இன்னைக்கு வசந்த் டிவிக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். வசந்த் டிவிக்கு சிகப்பு ரோஜால ஆரம்பிச்ச பயணம் சிகப்பு ரோஜா செலக்ட் ஆயிட்டேன்னா
செலக்ட் ஆகிட்டா வீட்டில் சொல்லணும் ஆமா சினிமாவில் நடிக்க போகிறேன்னு தான் வாங்குவேன். வேலைக்கு போகிறதுக்கே வாங்கின்னு இருக்கேன். ஆமாம், அதனால நான் சொல்லாமல் கொள்ளாமல் நைட் ஷிஃப்ட்டு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி, ஏன்னா இது நைட்டு தான் ஷூட்டிங் வச்சாங்க இந்த சிகப்பு ரோஜாக்கு. இதில் நைட் ஷூட்டிங் நடிக்கிறேன் கமல் சாரோட. ஃபஸ்ட்டு டைம் கமல் சாரோட நடிக்கிறேன். ஆனால் கமல் சாரை நான் ஏற்கனவே எங்கள் பெரியப்பா படம் மேல்நாட்டு மருமகளில் நடிக்கும் போது அவரை நேருக்கு நேராக பார்த்ததில்லையே தவிர பார்த்துருக்குறேன். அவர் அப்பாவை பார்க்குறதுக்கு வருவார் வீட்டுக்கு. அதெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்ப்போம்ல யூஸ்வலாக. ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, கமல்ஹாசன் சார் வந்திருக்காங்க, அப்படியெல்லாம் பார்த்துருக்குறோம்.